இதுதான் பினான்ஸ் அக்கௌண்ட். இது என்ன அப்படின்னா வேர்ல்டுலே நம்பர் 1 எக்ஸ்சேஞ்சு டிமேட் அக்கௌண்ட். ஸோ இதை நாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் ராயல் கியூ பாட். இந்த பாட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்ட ஒரு சாஃப்ட்வேர். சரிங்களா, ராயல் கியூ கம்பெனி நமக்கு இந்த சாஃப்ட்வேரை கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரெண்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மெர்ஜ் பண்ணி வச்சுருக்காங்க. இது என்னென்னா ரோபோட்டிக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட். இந்த ரோபோட்டிக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் தான் நமக்கு இதோட எஜுகேஷன், இந்த ராயல் கியூ எப்படி ஆக்டிவ் ஆகுது, இந்த பினான்ஸ் எப்படி ஆக்டிவ் ஆகுது, இது எல்லாமே சொல்லி கொடுக்குற நிறுவனம் எது அப்படின்னா ரோபோட்டிக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட். இதில் தான் நமக்கு கால்ஸ் வரும், காயின்ஸ், என்னென்ன காயின்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணணும், எத்தனை பர்சன்டேஜ் வைக்கணும் அப்படின்னு எல்லாமே இது ராயல் கியூவில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது எல்லாமே இந்த ரோபோட்டிக் எஜுகேஷன் தான் சொல்லித்தரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மீட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது எல்லாமே இந்த ராயல் கியூ பாட் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தால் இருக்க ரோபோட்டிக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு அந்த இன்ஸ்டியூட் தான் நமக்கு சொல்லித்தருது. ஓகே, இப்போ நாம் என்ன பண்ண போகிறோன்னா பினான்ஸை ஓப்பன் பண்ணணும். பினான்ஸில் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோமுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபண்டு யூஎஸ்டி டாலராக தான் நம்ம வாங்குகிறோம். யூஎஸ்டிடி டாலர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 90 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. ஸோ நம்ம யூஎஸ்டி டாலராக வாங்கி வச்சுக்கிறோம். அசட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா இதுதான் ஓவர்வியூன்னு சொல்லுவாங்க. இது ஃப்யூச்சர்னு சொல்லுவாங்க. ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணோம், ஃப்யூச்சரில் ஃபண்டை மாற்றி வச்சுக்கணும். ஸ்பாட்டுனா ஸ்பாட்டில் ஃபண்டை மாற்றி வச்சுக்கணும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம எவ்வளோ எயின் பண்ணோம் அப்படின்றத எயினில் வந்துடும். ஃபண்டிங்கில் தான் நம்ம வாங்குகிற டாலர் எல்லாம் ஃபண்டிங்கில் வரும். அந்த ஃபண்டிங்கில் வர்றது தான் நம்ம ஸ்பாட்டில் வச்சு காம்பவுண்ட் ட்ரேடிங் பண்ணுறோம். இப்போ காம்பவுண்ட் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி பண்ணணும், ஃப்யூச்சர் ட்ரேடிங் பண்ணுறது எப்படி பண்ணணும், எல்லாமே இங்கேயே நம்ம மாற்றி இப்போ ஃப்யூச்சர் ட்ரேடிங்கில் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்யூச்சர்னு கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஸ்பாட்டிலேருந்து ஃபண்டை ஃப்யூச்சருக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அது யூஎஸ்டி டாலராக எப்படி கன்வெர்ட் பண்ணணும் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா, இது எல்லாமே கிளாஸ்லேயும் சொல்லி தருவாங்க, நானும் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ இதுதான் பினான்ஸ் அக்கௌண்ட்டு. இந்த பினான்ஸ் அக்கௌண்ட்டில் நம்மளுடைய ஐடி எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 3 கோடு போட்டிருக்கா, அதுக்குள்ளே போயிட்டேன். இதுதான் நம்மளோட ஐடி. பாருங்கள், மல்லிகா, நான் அட்ரஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ அது ஐடி எதுன்னு கேட்டாங்கன்னா மேலே பாருங்கள் 1182886112ன்னு இருக்கு இல்லைங்களா, அதுதான் நம்மளுடைய ஐடி. ஸோ உங்களுடைய ரெஃபரலுக்கு யாராச்சும் நீங்கள் ரெஃபரல் பண்ணுறீங்க அப்படின்னா ரெஃபரல்னு இங்கே இருக்குது பாருங்கள், அதை அழுத்துனீங்க அப்படின்னா உங்களோட ரெஃபரல் லிங்க் வரும். யாருக்காச்சும் பினான்ஸுக்கு உங்கள் கீழே பினான்ஸ் ஓப்பன் பண்ணணுன்னா இங்கே பாருங்கள் ரெஃபரல் லிங்க்குன்னு இருக்குது. இந்த லிங்க்கை டச் பண்ணால் போதும். லிங்க்கை டச் பண்ணி பாருங்கள் காப்பி ஆகிடுச்சா, இந்த காப்பியை எடுத்துகிட்டு போயிட்டு வாட்ஸ்அப் இருக்கு இல்லைங்களா, யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு டைப் பண்ணி இப்போ பாருங்கள் நான் சுகன்யா அப்படின்னு அனுப்புகிறேன் அப்படின்னா இங்கே நான் டச் பண்ணி இங்கே இப்படி கொடுத்துட்டேன்னா பேஸ்ட் பண்ணிட்டேன்னா இப்போ சுகன்யாவுக்கு இந்த பினான்ஸ் அக்கௌண்ட் போயிடும். சரிங்களா, இந்த மாதிரி போகும். யாராச்சும் உங்களுக்கு கீழே ஓப்பன் பண்ணணும்னா இந்த பினான்ஸ் அக்கௌண்ட்டை இங்கே டிக் அடித்தாங்க அப்படின்னா நேராக பினான்ஸுக்குள்ளே போயிட்டு அது ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்படி தான் நமக்கு கீழே பினான்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறது. ஸோ இது மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா, இப்போ பினான்ஸ் ஐடினா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. பினான்ஸில் தான் நம்மளுடைய அமௌண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே ராயல் கியூவில் இருக்காது. ட்ரேடு ஓடுறது தான் ராயல் கியூ. ஆனால் பினான்ஸில் தான் நம்மளுடைய எல்லா மணியும் இருக்கும். சரிங்களா, சரி இப்போ பினான்ஸ் முடிச்சிட்டோம். அடுத்தது ராயல் கியூ பாட். இப்போ ராயல் கியூ பாட்டுக்குள்ளே நம்ம போயிட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நாம் இது வரைக்கும் எடுத்திருக்கிற ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னா ப்ராஃபிட் அழுத்தணும். ப்ராஃபிட் அழுத்திட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இங்கே காட்டுது இல்லையா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இது லாஸே ஆகாது. இதுவே இந்தியா மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக லாஸும் ஆகும் லாபமும் கொடுக்கும். ஆனால் பினான்ஸ் அக்கௌண்ட்டில் ராயல் கியூ பாட்டை வச்சு நம்ம ட்ரேடு பண்ணும்போது
போது நமக்கு லாஸே ஆகாது. பாருங்கள், நான் வந்து 4000 வச்சு 18 நாளில் 4700 நான் வந்து கேட்சப் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? இது போல் தான் நம்ம ப்ராஃபிட்டை பார்க்கணும். பாருங்கள், ஒரு நாளைக்கு $4, $3, $1, $0.0 கூட பிடிச்சிருக்கேன், $2. ஸோ இப்படி எவ்வளோ நம்மளால் அதுவே முடிச்சு நம்மளோட அக்கௌண்ட்டில் தள்ளிரும், பினான்ஸ் அக்கௌண்ட்டில் தள்ளிரும். நம்ம எந்த ட்ரேடும் பார்க்க வேணாம். சரிங்களா? இது வந்து நம்மளோட ப்ராஃபிட் பார்க்குறதுக்கு. சரி, ஓகே. இப்போ எப்படி நான் செட் பண்ணணும் அப்படின்னா, நான் இப்போ வந்து ஃப்யூச்சரில் செஞ்சிட்ருக்கேன். ஸோ அதனால் ஃப்யூச்சர் அப்படின்னு போயிட்டு ஸ்ட்ராட்டஜின்னு போயிடணும். ஸ்ட்ராட்டஜின்னு போனால் இங்கே பாருங்கள், நம்மளது ட்ரேடு ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ரேடை நான் போட்டிருக்கேன்றனால இங்கே பாருங்கள், இதுக்கு போயிட்டீங்க அப்படின்னா சார்ட்டு பார்க்குறோம் அப்படின்னா, நீங்களே ஒரு புதுசாக எடுக்கிறீங்கன்னா சார்ட்டை பார்த்துக்கலாம். பாருங்கள், இங்கே ஓடிட்டுருக்கு இல்லைங்களா? இப்படி தான் சார்ட்டு போயிட்டுருக்கோம். மேலேயும் கீழேயும் இருக்கிறத உங்களால் அனலைஸ் பண்ண முடியாது. அப்படின்றதுனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த ரோபோட்டிக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இவங்க வந்து வெளியில் வரட்டும். இவங்க வந்து நமக்கு கிளாஸஸ் தராங்க, அது இல்லாமல் சிக்னல் கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த சிக்னல்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும், கிளாஸஸ் எல்லாமே இங்கே தான் இருக்கும். அது மாதிரி ஒன்று. இப்போ பாருங்கள், இங்கே ஃப்யூச்சரில் ஏதாச்சும் வந்திருக்கா பாருங்கள். நிறைய பேர் முடிச்சு தேங்க்யூன்னு சொல்லிட்டு நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இவங்கெல்லாம் வந்து அவங்க காயின்ஸ் கொடுத்துருவாங்க, ஆல்ட் காயின்ஸ் கொடுத்துருவாங்க. அது மூலிமா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒரு ஃப்யூச்சர் ட்ரேடிங்கை நம்ம பண்ணிக்கலாம். அவங்களே சிக்னல்ஸும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த சிக்னல்ஸ் எங்கே இருக்குன்னா, ரோபோட்டிக் எஜுகேஷன்ஸ்லேயும் வரும், அதுக்கப்புறம் இதுலேயும் வரும். நமக்கு பாருங்கள், டெலகிராம்லேயும் வரும். டெலகிராமில் இந்த சிக்னல் பாருங்கள், இப்படி தான் சிக்னல் இருக்கும். இந்த மாதிரி இப்போ மேஜிக் காயின் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பாருங்கள், கால்ஸ் இவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.5% வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, நம்ம உடனே போயிட்டு என்ன பண்ணணும்னா, ராயல் கியூப் பாட்டில் போயிட்டு பேக் வந்துட்டு செட்டிங்ஸில், எனக்கு ட்ரேடிங் ஓடிட்டுருக்கு, செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து செட்டப் ஆயிரும். சரிங்களா? இது போல் தான் நம்மளது ஓடிட்டுருக்கோம். நம்ம எதுவுமே தேவையில்ல, அதுவே பர்சன்டேஜ் நமக்கு முடிச்சு வெளியே வந்துடும். ஒரு ட்ரேடு போட்டால் போதும். ஆல்ரெடி எனக்கு மார்க்கெட் தெரியுன்றதுனால நான் 2 ட்ரேடு போட்டுட்ருக்கேன். சரிங்களா? ஸோ அது எனக்கு முடிச்சு உள்ளே வந்துடும். ஓகே, இப்போ இப்படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாச்சும் காயின்ஸ் வாங்கி வைக்கிறோம், இது பண்ணுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பேக் வந்துட்டு நான் காயின்ஸ் எதாவது வாங்கி வைக்கிறேன் அப்படின்னா நம்ம ட்ரேடுக்கு போயிடணும். ட்ரேடுக்கு போயிட்டு ட்ரேடில் பேக்கில் இங்கே பாருங்கள், அசட்டுக்கு போயிட்டு அசட்டில் வந்து நம்ம ஏதாச்சும் நம்மளோட காயின்ஸ் போயிட்டுருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரேடு எவ்வளோக்கு ஓடிட்டுருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜில் போயிட்டுருக்கு அப்படின்றதையும் இங்கேயும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்மளோட அசட்டுக்கு போயிட்டு ஓவர்வியூவில் போயிட்டு அசட்டில் பாருங்கள், சிபாயினுன்ற காயின்னு கிட்டத்தட்ட 35 லட்சத்துக்கு வாங்கி வச்சுருக்கேன். வெறும் எவ்வளோ இப்போ இதுக்கு $4200 வாங்கி $35 நான் வாங்கி வச்சுருக்கேன், சிபாயினு அப்படின்றது. இங்கே பாருங்கள், பிடிடிசி காயின் வந்து ரொம்ப குறைவான விலையில் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நான் எத்தனை பாருங்கள், $2700 நான் வாங்கி வச்சுருக்கேன். நான் எவ்வளோ 4 கோடி காயின் வாங்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் என்னைக்காச்சும் ஒரு நாள் விலை ஏறிச்சு அப்படின்னா, இப்போ பிடிசி காயின்லாம் பார்த்தீங்க அப்படின்னா $2 விற்றது. இன்றைக்கி ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 1,18,00,000 பக்கமாக போயிடுச்சு. ஸோ அதுபோல் என்றைக்கோ ஒரு நாள் நமக்கு 10 பைசா ஏறினா கூட 4 லட்சம் ஆச்சு இல்லைங்களா? ஸோ அதுபோல் நமக்கு இங்கே காயின்ஸு போயிட்டுருக்கு. சரிங்களா? இந்த மாதிரியும் நமக்கு காயின்ஸை ஸ்டோர் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு பக்கம் நம்ம வாங்கி வச்சுட்டு இது பாட்டுக்கு போயிட்டுருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரேடிங்லேயே நம்ம நல்லா சம்பாரிச்சிக்கலாம். ட்ரேடிங்கில் நம்ம நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், ராயல் கியூப் பாட்டுக்குள்ளேயும் இந்த பினான்ஸுக்கும் தான் கனெக்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரோபோட்டிக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்க, இப்போ இந்த ஆப்பை பார்க்கலாம். ரோபோட்டிக் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் என்ன செய்யுது அப்படின்னா, நமக்கு வந்து கிளாஸஸ் எல்லாம் நமக்கு